இன்றைக்கி கடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனதை ஒன்றுபடுத்துதல் அப்படின்னு. ஒரு முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுவாமி விவேகானந்தரை பார்க்குறதுக்கு ஒரு இளைஞன் வரான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சுவாமி எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் மனசு அமைதியே இல்லை. படுக்கையில் போகிறத எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறமா எனக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்குது. ஆனால் தினமும் கடவுளுக்கு கிட்ட பிரார்த்தனை பண்ணாலும் என் மனசை ரொம்ப அமைதிப்படுத்த முடியல. சரி, தியானம்லாம் பண்ணலான்னு பார்த்தாலும் மனசு ஒருநிலை பெற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சுவாமி விவேகானந்தர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கதையாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு காட்டு பகுதியில் 3 ஞானிகள் நெடு நாட்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தியானம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு குதிரை வருது. அப்போ அந்த குதிரையை பார்த்து என்ன பண்ணுறாங்க, முதல் ஞானி சொல்கிறார், அந்த இப்போ ஒரு குதிரை போச்சு, அது கருப்பு கலர் குதிரை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு 2வது ஞானி சொல்கிறாங்க, இல்லை அது வெள்ளை குதிரையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி 6 மாதம் கழிச்சு 3ஆம் ஞானி சொல்கிறாரு, நீங்கள் இப்படி பேச்சை நிறுத்தலைன்னா நான் வேறு இடத்துல தான் போய் உட்காரணும், திருப்பி நான் தியானத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க 3 பேருமே கண்ணை மூடிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தாமல் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் எங்கேயும் அலைப்பாய வச்சுருக்காங்க மனசை, அதுவும் கண்ணை திறந்துட்டு. இதில் என்ன அப்படின்னா, அவங்க உண்மையாக மனசையும் அமைதிப்படுத்திட்டு கண்களை மூடி தியானம் பண்ணியிருந்தால் அவங்க எப்போயும் இறைவனை அடைஞ்சிருக்கலாம். அப்புறமா விவேகானந்தர் அந்த இளைஞனுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனது அமைதி பெறணும் அப்படின்னா சுயநலமற்ற பொது சேவையில் நம்ம ஈடுபடணும். நம்ம வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நம்ம உதவி செய்யணும். அவர்களுக்கு உன்னால் முடிந்தவரை என்ன பண்ணணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கவனிப்பின்றி யாரெல்லாம் கவனிப்பின்றி இருக்காங்களோ நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கணும். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசு திருப்தி அடையும். நம்ம மனசு திருப்தி அடைஞ்சோம் அப்படின்னா அங்கே நிம்மதியும் இருக்கும், அமைதியும் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா தியானம் பண்ணி நம்ம இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மனதை ஒன்றுபடுத்துவது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கதையில் பார்க்குறோம். இன்னும் அடுத்த கதையில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.